மங்களப்பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். ஒரு படம் ரிலீஸ் ஆகி 4வது நாள்லயே ஒரு ஹீரோ வந்து டபுள் டைம் அந்த படத்தை பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு மீட் பண்ணி நம்ம படம் பண்ணலாம் பிரதர்னு சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய ஹீரோ அவரு. அது பயங்கர சந்தோஷமா இருந்தது. அட்டகத்திக்கு எனக்கே நடக்கல. அட்டகத்தி படம் முடிஞ்சோடனே ஒரு சின்ன படம் தான் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். ஆனா கார்த்தி சாருக்கு நான் சைன் பண்ணி ஓகே பண்ணிட்டேன். ஆனா தேர்ட் படம் தான், 2வது படம் வந்து ஒரு சின்ன படம் தான் என்னை வந்து பண்ண சொல்லி கேட்டாங்க. அப்புறம் வந்து யாராவது ஹீரோ உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா பிரதர்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனில. யாருமே பண்ணல எனக்கு. என்னடா, ஏன்னா அப்போ 2-3 படம் வந்தது. அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய ஹீரோங்க அந்த டைரக்டர்கிட்டலாம் கூப்பிட்டு பேசி படம்லாம் பண்ணாங்க, கமிட் ஆச்சு. ஆனா என்னடா நம்மளை யாருமே கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. ஆனா வந்து பரியரும் பெருமாள்ல வந்து மாரி செல்வராஜுக்கு நடந்தது. படம் ரிலீஸ் ஆன உடனே வந்து தனுஷ் வந்து அவரை கூப்பிட்டு வந்து படம் பண்ணாரு. ஒரு பெரிய படம் அவனுக்கு இருந்தது. அந்த மாதிரி வந்து இப்போ ஜெய்க்கு வந்து நடந்திருக்கு. அந்த பிராங்க்லினுக்குமே அது நடந்தது. அது இன்னும் கொஞ்சம் அப்படியே தள்ளி போயிட்டு இருக்கு. அண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி வந்து சரி நம்ம எதுக்காக படம் பண்றோம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த சக்சஸ் வந்து எந்த இடத்துல திரும்ப வந்து அது கண்டினியூ ஆகும்னா அடுத்த படம் மூலமா தான் அது வந்து கண்டினியூ ஆகும். அது வந்து உடனே ஜெய்க்கு நடக்கிறது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம். நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்மளை நம்புறவங்க தான் நம்ம கிட்ட வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா நம்ம பேசுற பாலிடிக்ஸ் அப்படி, நம்ம பேசுற அரசியல் அப்படின்னா இப்ப என்ன யாரு எப்படின்னு பாப்பாங்கன்னா வந்து வெறும் ரஞ்சிதா மட்டும் பார்க்க மாட்டாங்க. நான் பேசுற அந்த அரசியலோடு தான் என்னை வந்து பார்ப்பாங்க. சில பேர் என்ன எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவாங்க, ரொம்ப வந்து ஐடென்டி பாலிடிக்ஸ் பண்றாருன்னு சொல்லுவாங்க, இல்ல வந்து அவருடைய கேஸ்ட் ஆளுங்க கூட தான் அவர் வந்து வேலை செய்வார்னு சொல்லுவாங்க. நிறைய கதைகள் வந்து வெளியே போயிட்டு இருக்கு. ஆனா நான் இப்போ வரைக்கும் வந்து அதெல்லாம் நான் நம்புறதே இல்லை. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எனக்கு என்ன தேவையோ அதுதான் நான் வந்து தொடர்ந்து பண்ணிருக்கேன். என்னுடைய உழைப்பையும் என்னோட ஒர்க்கையும் நான் பேசுற அரசியலையும் நான் ரொம்ப முழுசா நம்புறேன். மற்றவங்க எல்லாரும் விட ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய அரசியல் தான் நான். ஸோ என்னோட பாலிடிக்ஸ் நான் நம்புற அந்த தத்துவம் வந்து என்னை சரியா வழிநடத்த நான் எப்பவுமே நினைப்பேன். அதனால நான் யாருக்கிட்டையும் நான் போகவே மாட்டேன். யாரையும் தேடி நான் போனதே இல்லை. நான் பேசுற அரசியல் வந்து நிறைய பேரை என்கிட்ட கூட்டு வந்து விட்டுருக்கு. நான் அப்பதான் சொல்லுவேன், என்ன நம்புற, என்ன அக்செப்ட் பண்ற, நான் பேசுற பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கவும் தான் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும். இல்ல வந்து வேற யாரும் என் கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்றது வந்து அவ்வளவு கஷ்டம். ஏன்னா அவ்வளவு வெளிப்படையா நான் இருக்கிறேன். நான் யாருன்றது சொல்றதுல அவ்வளவு வெளிப்படையா இருக்கிறேன். அந்த சில விமர்சனங்கள கூட பார்த்தேன் நான். ரஞ்சித் ரொம்ப வந்து கோபமா சண்டை எல்லாம் போடுவாரு. அண்ட் அவர் ரொம்ப வந்து எதிர்த்தரப்புல நிறுத்துவாரு இந்த டீம். நம்ம ஒரே அரசியல் விரும்புறவங்களை கூட எதிர்த்தரப்புல நிறுத்துவாரு, கேள்வி கேட்பாரு. ஆனா வந்து ஜெய் அப்படி கிடையாது, எல்லாரையும் ஒன்றுபட்டுறாரு. ஜெயோட பாலிடிக்ஸ் ரொம்ப சூப்பர்னு சொன்னாங்க. ஜெய் சூப்பர்ரா, ஆர்டிக்கல். ஜெய் ஒரு லாங்குவேஜ், நான் ஒரு லாங்குவேஜ், எல்லாரும் ஒரு லாங்குவேஜ், எல்லாருமே ஒண்ணுதான் நாங்க பேசுறோம். மங்களப்பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.